இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய பிரச்சனை என்னென்னா பேட்ச் ஒர்க்குன்னு சொல்கிறது. கிட்டத்தட்ட 30-40% பேட்ச் ஒர்க்காக சொல்லப்படப்படுது. ஒரு கான்ட்ராக்டர் ரோடு எடுக்கிறாங்க, குறைந்தபட்சம் 5 வருஷம் 6 வருஷம் ரோடை வந்து அவங்க தரமான ரோடு கொடுக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் அதே ரோட்டில் பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லிட்டு 30-40% செலவு செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய இடத்துல அதிகமான ஊழல் நடந்திருக்கு. அதை வெள்ளையறிக்கையில் நாங்கள் சொல்லுவோம். அதனால இந்த பேட்ச் ஒர்க்கு எப்படியாவது முற்றுமையாக ஒழிக்க இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். சென்னை, மாம்பலம், புதுச்சேரி இடையே கடல்வழி பயணிகள் படகு போக்குவரத்து சேவையை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னையின் கலங்கரை விளக்கம் முதல் அடையாறு திருவிக பாலம் வரை உயர்மட்ட சாலை அமைக்கப்படும். வட சென்னையின் பெருகி வரும் போக்குவரத்து தேவைகளை கருத்தில் கொண்டு வியாசார்பாடியில் உள்ள ரயில்வே மேம்பாலம் நீட்டிக்கப்படும். சென்னையில் வியாசார்பாடி, கொருக்குப்பேட்டை மற்றும் வடசென்னை பகுதிகளை நகரின் மத்திய பகுதிகளுடன் இணைக்கும் பேசின் பிரிட்ஜ் சந்திப்பில் அமைந்துள்ள குறுகலான பாலங்கள் அகலப்படுத்தப்படும். சென்னை திருத்தணி சாலையில் சீரான மற்றும் தடையற்ற போக்குவரத்தை உறுதி செய்ய பாடி முதல் திருநின்ற ஊர் வரை உயர்மட்ட சாலை அமைக்கப்படும். சென்னையின் உள்வட்ட சாலையில் கோயம்பேடு அருகே கூவமாற்றின் குறுக்கே பாலம் அகலப்படுத்தப்படும். ஊரக சாலைகளை தரம் உயர்த்த ஊரக பகுதி சாலை மேம்பாட்டு திட்டம் ஆண்டுதோறும் 2000 கிலோமீட்டர் சாலைகளை மேம்படுத்தும் வகையில் 2550 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும். நம்மளுடைய ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கிராமத்திலையும் மலைவாழ் மக்களும் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய இடத்துல ரோடு இல்லைன்னு சொல்லிட்டு அதிகமான புகார்கள் வந்துட்டே இருக்கு. ஊரக அமைச்சருடன் ஆல்ரெடி கலந்தோசனை பண்ணிட்டு எவ்வளோ தூரத்துக்கு ரோடை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்களோ கிட்டத்தட்ட இப்போதைக்கு 2000 கிலோமீட்டர் கிராமத்திலையும் மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துலையும் இந்த திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு இதுக்கான பட்ஜெட் ஒதுக்கியிருக்கோம். இது டெக்னிக்கலாக பார்த்தா அண்ணனுக்கு தான் இந்த 2550 கோடி ரூபாய் ஊரக வளர்ச்சித்துறைக்கு.